அரக்கர்கள் அதுக்கு நடக்கர்கள் அப்படி இருந்தாலும் எப்படி எங்களை கண்டால் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் கை கட்டி வாழ்வதற்கு எடுக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த உதயகிரியே சீரிய சிறப்புமான ஆட்சி ஏதோ காரணம் தெரியவில்லை. அண்ணன் சபைக்கு அஸ்திராபுரம் என்பது 66,000 வீதி. 66,000 வீதி. வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு. வீதி ஒன்றுக்கு 66,000 அரண்மனை. எப்படி 435 கோடியே 60 லட்சம் வீடு. வீடுகள். எப்படி 465 கோடி 60 லட்சம் வீடுகள். இத ஒருவரே ஆள வேண்டும். நாம் ஒருவரே ஆள வேண்டும். அப்படி என்று துரியோதன மன்னன் என்ன கொண்டான்? எண்ணம் வைத்து ஒருத்ததால் புவி பாண்டவர் ஆண்டதோ வங்கின துரியன் பூண்டதும் ஆண்டதோ போனாலுமே உயிர் புண்ணியம் என்றதோ. ஆனால் இதெல்லாம் எப்படி எதனால? பொய்யுள்ள மணிவர் பொய்யாகி போனதும் பொய்யுள்ள மணிவர் பொய்யாகி போனதும் பொங்குவர் வாரில் பொறாமையானதும் போனாலுமே உயிர் மெய்யாகி ஆனது. வாயத் புறந்தாலே பொய் பொய் என்று சொல்ல முடியாத வார்த்தையை நினைத்து 5 ராஜாக்களை சூது சக்கட்டான் ஆடி நாடு நகரம் 38 வரவோடு படித்துக் கொண்டு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டாக்கியாத வாசம் அப்படி என்று வனம் ஓட்டினார். கழித்து வந்தாலும் உங்களுக்கு பாதி பிரதிபாத நாடு அறிவேன். அப்படி என்று 12 வருடம் முடித்து ஓராண்டு அக்கியாத வாசமாக இருக்க முடியாது. அக்கியாத வாசம் என்றால் மறைமுக வாசம், மறைமுகமாக தரிக்க வேண்டும். அப்படி என்று இருக்கிற நேரத்தில் பசியம் பட்டினி மோடி எப்படி வாழ்வது அப்படி என்று நினைத்து மாலாகி எம்பெருமான கேட்கின்ற பொழுது அண்ணன் தெரிவித்தார். எப்படி பருத்த ஜன்னல் பிறந்து முளைத்தது, பருத்த ஜன்னல் பிறந்து முளைத்தது, வாழாடிய துரியன் சூரியன் என்றது, வாழ்வு மனமே அண்ணா நாங்கள் இந்த ஓராண்டு எப்படி வைப்பது, எப்படி மறைமுக வாசம் கழிப்பது, எப்படி நாங்கள் உணவர் வந்து அப்படி என்று கேட்கின்ற பொழுது அப்போது தெரிவித்தார் மாலாகி எம்பெருமான். அம்மா நீ ஒரு மலைநாட்டு குலத்தியாக வந்து அத்திபுரம் சென்று அதோ பெருந்திரவாரத்திலே குடியுற
உரைத்து சென்னல்லை வாங்கி வந்து விளையாடப்பட்டினத்தில் விரட்டையானார். அதாவது அப்போ விளையாடு நாடு என்று சொல்வது இப்போ கர்நாடகா. ஆமா, இப்போ கர்நாடகா இருக்க தமிழ் மாநிலம். அதுதான் விளையாட நாடு. அந்த விளையாடப்பட்டினலை விரைத்து அப்பொழுது உங்கள் பசியும் பட்டினை தீர்க்கலாம் அப்படி என்று இருந்தார்கள். அதன் பிறகு அந்த வருடம் முடிந்தவர் அக்காலவாசம் முடிந்து உலகுமா முடிவை தூது கலப்பினார். அனுப்பி என்ன கேட்டார்? நாடு கேட்டார். எப்படி? ஒருத்தருக்கும் சொந்த வீடது இல்லையே, ஒருத்தருக்கும் சொந்த வீடது இல்லையே, ஓடி போனால் கூடவும் வல்லையே, ஒவ்வொருக்கும் விடாது வல்லையே பயோ. அப்படி 13 தொலைத்தோனே நமக்கென்று ஒரு நகர வேண்டும் அப்படி என்று உருவா முடிவை தூதுக்கு அனுப்பினார். எப்படி? காடாண்டவன் காடாள வேண்டும், நாடாளவன் நாடாள வேண்டும், ஊசி நாட்டை இடம் கொடுக்க மாட்டேன், நாடு தரேன் அப்படி 5 வீடாவது கொடு அப்படின்னு கேட்டா. இல்ல 5 பேருக்கு ஒரே வீடாவது கொடு, ஒரே ஒரு மண் குடி மண்ணு தர மாட்டேன், ஊசி நாட்டை இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி என்று தெரிவித்தான் துரியோதனன். அப்படி தெரிவித்து எப்படி பிழைத்தார்கள்? ஐயா உயிருக்கு தேகம் உயிருக்கு தேகம் ஒன்றுமில்லாத ஓடு ராமசாமி தேவியானந்தலும் பெருமா. நாட்டை வந்து 18 18 சமராக யுத்தம் செய்து நாட்டை கைப்பற்றி சீரு சிறப்போடு வாழ்ந்தார்கள். இப்பாடலை தேவியானந்தல் ராமசாமி என்று சொல்லும்படியான ஆசிரியர் அந்த நாடக பிள்ளைகளாக ஏற்றிருக்கிறார். அப்படி இருந்தாலும் அந்த தேவியான ராமசாமிக்கு ஒப்பா இருக்கும்படியான அருமை தாய் தன்னுடைய வாதாரந்தத்திற்கும் அதோ விழாக்கோலம் கொண்டிருக்கும்படியான முருக பெருமானுடைய வாதாரந்தத்திற்கும் இன்னும் அனைத்து தெய்வத்தினுடைய வாதாரந்தத்திற்கும் அடியவள் இருக்க முடியாத எனக்கு உருவா இருக்கக்கூடிய ஆர்வ தந்தை பாலேஸ்ட் அவருடைய நம் கம்பெனி ஆசிரியர் இருக்க முடியாது கல்வெட்டு வேணுகோபால் நாடு ஆசிரியர் அது மட்டும் கிடையாது. சொல்ல முடியாது சிவபிரகாசம் கம்பெனி உரிமையாளர் அண்ணனுடைய வாதாரத்திற்கும் அது மட்டும் கிடையாது. நம் நாடகத்தில் இருக்க முடியாது அனைத்து ஆசாரியுடைய வாதாரத்திற்கும் உனக்கும் அடியவன் திருப்பதி எந்நாட்டுக்கு முன்னாளா இருக்க முடியாது எனக்கு காசு கொடுத்திருக்க முடியாது அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த அடியவன் 1 கோடி வணக்கம். அண்ணனை மாற்ற வேண்டாம், அண்ணன் வந்தா தம்பி வந்துட்டு சீக்கிரம் தம்பியாக கார்கோடை அழைத்து வந்து விட்டு மறுபடி கட்டளை அதே விரைவாக ஒரு காரணம் கேட்கிடுவா அண்ணா இந்த சபையிலே தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும்.
தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நேற்று நாடுகள் உரைத்தார் அல்லவா? ஆமா, தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று தெரிவித்த உடனே அதனால் குடித்த ஓட்டம். ஏனென்றால் தேவர்களை சிறைப்பிடிக்க அந்த தேவர்களுக்கு அசுராதி என்றால் பயம் என்பது குளிர்விட்டு போச்சு, குறைந்து விட்டது. அதனால் அவர்களை சிறைபிடிக்க வேண்டும். ஆமா, சிறைபிடிக்க வேண்டும். இப்ப எங்க போனோம்? தேவலோகம் போக வேண்டும். அகலும் ஐயோ, மகராஜா தேவலோகம் தேவலோகம் வந்துட்டோம். இந்த தேவலோகத்துக்கு அதிபதி யாரு? தேவ இந்திரன். இருந்திருந்தால் கண்டன் கார்கோடைகள் வந்திருக்க வேண்டும். தெரிவிட்டோம். தேவலோகத்தை தேடி தேவலோகத்தை நாடு யாரோ அலக்க பிள்ளைங்க வந்திருக்காங்க. அப்படியா? தேவலோகத்தை நாடு அசுராதிகள் வந்து விட்டார்களா? அது தேவலோக ஆசிரியர்களை ஆமா இந்த தேவலோகமே நடக்கிறது. ஆமா என்ன பண்றது? வந்தா வரட்டா, நமக்கு என்ன கிடைக்குது? அத மாட்டாயா மகராஜா அசுராதிகள் வந்து விட்டார்கள். அசுராதிகள் வந்தார்கள். நம்முடைய கணத்தில் அசுராதிகள் இருக்கிறது. அவர்களை அடித்து விரட்ட வேண்டும். மரியாதையாக வந்து என் பாதத்தை பறித்து அவர்களுக்கு தேவைப்பட்ட சன்மானங்களை வாங்கிக்கிட்டு போனோம். மகராஜா என்ன வார்த்தை? மகராஜா என்ன வார்த்தை? அப்படி வந்திருந்தால் அவருடைய பாதத்தை பணிந்து வேண்டுமான சன்மானம் பெற்று போகும்படி கட்டளையிடுங்க. யார் சொன்னது? அதே தேவகோமார். அந்த இந்திராணி என்ன சொன்னா? அபூலான பாதத்தை பணிந்து வேண்டிய பொன்பொருளை வாங்கி செல்லுங்க. வாங்கி போகட்டும். யாரு? நாங்க போய் பாதம் நீங்க பண்ணிருக்கோம். போய் பாதம் பண்ணிட்டா அப்படியாச்சா? அப்படியா சொன்னா? ஏய் அப்படியா சொன்னா? அப்படிதான் அவளை பாத்தியா? நான் போய் பாதத்தை பணிவதா? அப்படிதான் சொன்னாரு. அப்படியே தெரிவித்தா? அப்படியே சொன்னாரு. சொன்னா அப்படியே அட தத்துவம் தனத்து தலனா தலனா கண்டன் காய்வார்கள். இல்லனா மக்களை வச்சிராயிருக்கு ரமாயிரம் ஆயிடுவீங்க.
அம்மா போனதா இந்த தேவராகத்துக்கு அவங்களுக்கு என்ன சொல்றது? எப்படியாப்பட்ட தேவலோகத்துக்கு கொடுக்கிற உரிமை இந்த தேவலா மக்கள் தேவலோகத்தை விட்டு ஓடுறோம். என் கரத்தில் என்ன இருக்குது? வச்சிரா இதை கரம் பிடிச்சா விட்டா கூட அவனுக்கு யாவலா வந்துக்கிறான் அவன் சொல்லி கொடுப்பான். மரியாதையா ஓரியா இல்லையா? யாவலாக உனக்கு வேண்டாம் அப்படின்னா ஓரியா இல்லையா? தேவலாகத்தை விட்டு நான் எப்படி ஓடுறேன்? அது நல்ல உடம்பெல்லாம் தழும்பாவது. அதனால நம்ம எல்லாம் ஓடிப்போம் உன்கிட்ட வச்சிடாத இருக்கு. அது இருந்து நீ தோத்த போற காரணம் வயசாகி போச்சு. ஒன்னால முடியாது. நான் பாத்துக்கிறேன். யாரா இருந்தாலும் வரட்டும். கூட்டு மாதிரி கூட்டி ஓட போட்டான். அவன் கூட்டி கொடுத்துட்டு போட்டான். அவன் கூட்டி கொடுத்துட்டு போட்டான். இனிமே இவ்வளவு நாங்க ஒரு கிலோ எள்ளு, ஒரு கிலோ மல்லாட்டை, ஒரு கிலோ வெல்லம், இது மூணுத்தையும் வாங்கி வந்து உரல்ல நல்லா மைய நசுக்க. ஏன் உரல் இல்ல
வேற வரல நசுக்கி இடிச்சு இதுல கொட்டி நக்கிட்டு போ சொல்லு எவனா இருந்தாலும். டேய் மகாராஜா ஐயா, ஐயா, ஒரு கிலோ வெல்லம், ஒரு கிலோ மல்லாட்ட பயிறு. என்னடாப்பா சொல்லு துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விட துத்துணையாவன்றே ஒப்பிலே நாகிலனின் வந்தாடிந்தேன் எனக்கு நீ அருள் செய்த மையா. ஏய்ப்பனை வந்து நான் அழியும் போதே அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளியானே. என்னாட்டுக்கு பொன்னாட்டு விலங்குடிய பேரு என்னன்னு தெரியல. மிருதங்க சக்கரவர்த்தி ஐயாவுக்காக ஒரு கர்ணன் சுமதி பிரகாசுக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் குலதெய்வம் இருந்த நோயற்ற வாழ்வ குறைவற்ற செல்வத்தோடு வாழ்த்துகிறோம். ஜெயம். என் நாயாருக்கு அலமேல் அம்மா இடையாக கொடுத்த ரூபாய் அந்த குடும்பத்திலே இந்த முருகபெருமான் துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வருகிறேன். அந்த தேவேந்திரனே ஒன்றும் தாங்க முடியாத போயிட்டான். இவன் என்ன சொன்னா இதெல்லாம் வறுத்து அவங்க உடல்ல போட்டு நல்லா இடிச்சு போட்டு நக்கிட்டு போய் சொன்னாங்க. அப்படியா? அது இல்லாடி கொட்டியா சிம்மாசனா உன் அக்கா போனதா, உன் தங்கச்சி போனதா, 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 யாரு பால் கொண்டாட பொட்ட மாதிரி கம்னாடி பையா அவன் குழப்பம் வேடிக்கை பார்த்துங்க பொட்டா
அவனை ஏமா போய் போட்ட கிட்டா இது கேட்க வேண்டியது உங்க வீட்டுக்காரையில போட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அட கத்தமி சக்காரா ஒரு பக்கமா இருந்துக்குன்னு தொடப்பா இதே நான் பெருக்கிறேன் பாரு இந்த தொடப்ப கட்டா ஒரு தொடப்ப கட்டுறதுக்கு ஒரு பக்கம் அவன் 2 தொடப்ப கட்டை இப்படி வச்சுக்கின்னு வாரீங்க என் பின்னாடி என் நக்கன மயிர் நச்சுன்னு புடிங்க அவன் பின்னா சொல்றது கேளா பக்கத்திருக்கியா வாடி மந்திரி குடிக்க தண்ணி போட்டாருன்னு சொன்னீங்களா கூட்டி மாதிரி பையா இதெல்லாம் வேடிக்கை தானே பாத்துக்கிறேன் அடி பொழுது கேட்டாங்க சுகமாக வாழ்ந்திருப்பான். உங்களுடைய ஆசீர்வாதமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆமா பிரமானந்தம் சுவாமி இப்ப எதற்காக வந்திருக்கிறார்? திருலோகத்தை சுற்றி அப்படி வருகின்ற போது எனக்கு இடையில ஒரு ஆலோசனை வந்து விட்டது. என்ன ஆலோசனை? எப்படி இன்றைய தினம் ஏற்படுத்தக்கூடிய கலகம் எங்கே போய் முடிக்க வேண்டும் அப்படி யோசித்துக் கொண்டு வருகின்ற போது கலகம் என்று வந்துவிட்டது. நாராயண சமீகத்தை நான் நினைத்த உடனே கலகம் வந்துவிட்டது. எங்கே உதயகிரி அஸ்தகிரி என்று சொல்லக்கூடிய அஸ்தகிரிக்கு கண்டன் கண்டகாசூரன் உதயகிரி ஆளக்கூடிய கார்கோடுகள் கண்டன் கார்கோடுகள் இவருடைய 2 பேரும் சகோதரர்கள். இவரிடத்தில் சென்று இந்த நிலத்தில் இருந்த தேவர்களுக்கு தேவலோகம் போனேன் வைகுந்தம் போனேன். இந்த தேவபத்தில் போய் திமுறாக போச்சு. நம்மளை வெல்ல யாரும் இல்லை என்று தேவேந்திரனையும் அப்படி செய்கின்ற போது அப்படி சாடை காட்டணும். திக்கு உச்சத்துல போயிட்டு தேவலோகத்தை அதம் செய்து தேவலோகத்தை பிடித்து விட்டார்கள். இவனை இப்படியே விட்டா சரிவிட்டு வராது. அங்க போவோம் கைலாயமோ வைகுந்தம் போவோம். எல்லாரும் தேவரெல்லாம் அடக்கி இவன் தான் அவன் ஆணுவான். அதனால இப்படியே விடக்கூடாது. அவரிடத்துல சில வார்த்தைகள் பேச வேண்டும். அவரை தடுத்து நியாயமாக பேசி அந்த கைலாயம் சென்று அந்த கைலாயபதி சிவபுராணத்தில் சில வரங்களை பெற்று பிறகு போனாதான் அந்த மரத்தின் மூலமா இதுல ஒரு சாவி கிடைக்கும். அந்த பூட்டை திறக்க கூட ஒரு சாவி கிடைக்கும். அதனால அவன் எங்க இருக்கிறான் பாப்பமா அவன்
தேவதானத்தை சிறப்பற்றிட்டோம். இப்ப எங்க போக வேண்டும்? கைலாயம் செல்ல வேண்டும். கைலாயம் கைலாயம் சென்று கைலாயம் போகலாம். அந்த பரமாண்டிய அடிவாதனமாக அடிக்க வேண்டும். அட நடையா நடந்தா இப்ப வந்துக்கிறியா? என்ன காரணம்? மறுபடியும் தடுத்துமே வந்தாடா. தடுக்கிறேன் இருக்கும்.